வயது மூப்பால் மறைந்த பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார். இது தொடர்பான மேலும் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் குணசேகரன். கூடுதல் தகவல். ஏவிஎம் நிறுவனத்தினுடைய தற்போதைய தலைவர் ஏவிஎம் சரவணன் என்று அழைக்கப்படுவார். அவர் இன்று அதிகாலை 5:30 மணிக்கு வயது மூப்பின் காரணமாக அவரது இல்லத்திலேயே இயற்கை எய்தினார். இந்த நிலையில் வடபழனியில் இருக்கக்கூடிய ஏவிஎம் ஸ்டுடியோவில் அவரது உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவரது உடலுக்கு தற்போது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அஞ்சலியை செலுத்தி வருகிறார். இந்த நிலையில் அவரோடு சுப்பிரமணியன் மற்றும் திமுகவினுடைய நிர்வாகிகள் தொடர்ந்து அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். தமிழ் திரையுலகம் மட்டுமல்லாது இந்திய திரையுலகின் முன்னணி முதுபெரும் தயாரிப்பாளராக ஏவிஎம் சரவணன் விளங்கி வருகிறார். அதிலும் குறிப்பாக தமிழக அரசின் சார்பில் கலைமாமணி விருதும் புதுச்சேரி அரசின் சார்பில் சிகரம் விருதும் அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதே போன்று திரைப்படத்துறையில் தென்னிந்திய பிலிம்பேர் விருதுகளையும் அவர் பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாது பல்வேறு தமிழ் சினிமா மட்டுமல்லாது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளிலும் பல்வேறு முன்னணி நடிகர்களை வைத்து பல வெற்றி திரைப்படங்களை அவர் இயக்கியிருக்கிறார். அதுவும் குறிப்பாக தமிழில் பராசக்தி என்ற திரைப்படம் மூலமாக நடிகர் திலகம் சிவாஜியை அறிமுகம் செய்தது இந்த ஏவிஎம் நிறுவனம் தான். அந்த ஏவிஎம் நிறுவனத்தினுடைய தலைவராக ஏவி மையப்பன் செட்டியாருக்கு பிறகு அவருடைய மகனான ஏவிஎம் சரவணன் தான் இதை மேற்கொண்டு வந்தார். இந்த நிலையில் ஏவிஎம் ஸ்டுடியோ 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கி பல்வேறு திரைப்படங்கள் வெற்றி திரைப்படங்களாகவும் பதிவு செய்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக 1940 முதல் தற்பொழுது வரை, அதாவது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வெளிவந்திருக்கக்கூடிய தமிழ் ராக்கர்ஸ் என்ற ஒரு சீரீஸ் மூலம் வரை கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் மற்றும் அந்த திரைப்படங்கள் மூலமாக வெளிவந்திருக்கக்கூடிய அந்த கதைகள் என மொத்தமாக 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் இதுவரை ஏவிஎம் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் 40ஆம் ஆண்டு 1940 பூகை லாஸ் என்ற திரைப்படம் மூலமாக அறிமுகமாகிய இந்த ஏவிஎம் நிறுவனம் தற்பொழுது வரை பல வெற்றி திரைப்படங்களை வெளிவந்திருக்கிறது. அதிலும் முன்னணி தமிழ் சினிமாவில் பார்க்கும் பொழுது முன்னணி நடிகர்களாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர், சிவாஜி, அதனை தொடர்ந்து வந்த ரஜினி, கமல், அவர்களை தொடர்ந்து வந்த அஜித் மற்றும் விஜய் உள்ளிட்ட பல்வேறு முன்னணி நடிகர்களை வைத்து ஏவிஎம் நிறுவனம் பல்வேறு வெற்றி திரைப்படங்களை எடுத்திருக்கிறது. அதே போன்று சர்வம் சுந்தரம், அதே போன்று ராமு, அதே போல சகலகலா வல்லவன், பாயும்புலி, தூங்காதே தம்பி தூங்காதே, முந்தானை முடிச்சு, பேர் சொல்லும் பிள்ளை என அவர் அந்த ஏவிஎம் நிறுவனம் சார்பில் எடுக்கப்பட்ட பல திரைப்படங்கள் பல்வேறு சாதனைகளையும் பல வெற்றி திரைப்படங்களாகவும் மாறி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவர் இன்று காலை இயற்கை எய்தியிருக்கிறார். அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தற்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் வருகை தந்திருக்கிறார். அவரோடு மருத்துவத்துறை அமைச்சர் சுப்பிரமணியனும் வருகை தந்திருக்கிறார். ஏவிஎம் சரவணனுடைய குடும்பத்தாருக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஆறுதலையும் தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஏவிஎம் சரவணன் அவருடைய உடல் இன்று மாலை 3:30 மணிக்கு ஏவிஎம் வளாகத்தில் இருக்கக்கூடிய மின் மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட இருப்பதாகவும் தகவல் அவரது குடும்பத்தின் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் தற்பொழுது மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெற்று வருகிறது. இதன் பிறகாக பல்வேறு முன்னணி திரைப்பிரபலங்களும் முன்னணி தயாரிப்பாளர்களும் அதே போன்று நடிகர்களும் திரைக்கலைஞர்களும் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக ஒவ்வொருவராக வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ் சினிமாவினுடைய முன்னணி தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய ஏவிஎம் சரவணனோட உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழ் திரைப்பட உலகில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பிலும், அதாவது தயாரிப்பாளர்கள் முதல் நடிகர்கள் முதல் கலைஞர்கள் வரை என அனைத்து தரப்பிலும் இருக்கக்கூடிய அந்த கலைஞர்கள் அவரது உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தர இருக்கிறார்கள். அவரது பூத உடல் என்பது தற்பொழுது வடபழனியில் இருக்கக்கூடிய ஏவிஎம் ஸ்டுடியோவில் இருக்கும் தரைதளத்தில் அவரது பூத உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது தமிழ் திரைப்படம் மட்டுமல்லாது கன்னடம், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட மொழிகளை சார்ந்திருக்கக்கூடிய கலைஞர்களும் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் வருகை தந்திருக்கிறார். இதற்கு முன்பாக கலைஞர் எழுதிய பராசக்தி திரைப்படத்தில் கதை வசனம் எழுதியிருக்கக்கூடிய அந்த திரைப்படம் ஏவிஎம் நிறுவனத்தால் இயக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று ஏவிஎம் ஸ்டுடியோவிற்கும் கலைஞருக்கும் பல்வேறு நட்புகள் இருந்ததாகவும் ஏற்கனவே கலைஞர் அவர் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாது ஏவிஎம் நிறுவனத்தினுடைய தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய ஏவிஎம் சரவணனும் பல்வேறு தரப்பிலிருந்தும் அவர் தனக்கு வந்திருக்கக்கூடிய,
அதாவது ஏவிஎம் நிறுவனம் வளர்ந்ததற்கு கலைஞர் கருணாநிதி மிக முக்கியமான ஒருவராக இருந்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் திரையுலகிற்கும் ஏவிஎம் என்ற நிறுவனம் மிகப்பெரிய ஒரு பந்தமாகவும் இருந்து வருகிறது. அந்த பந்தத்தில் ஏவிஎம் சரவணனுடைய பங்கு மிகப்பெரியது என்பது நிதர்சனம். இந்த நிலையில்தான் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகை தந்திருக்கிறார். குணசேகரன், ஏவிஎம் சரவணன் அவர்களின் குடும்ப பின்னணி என தற்போது வரை யாரெல்லாம் அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள், என்ன இரங்கல் குறிப்பு தெரிவித்திருக்கிறார்கள், அது பற்றிய விவரம் குணசேகரன். ஏவி மெய்யப்ப செட்டியாருக்கு பிறகு இந்த ஏவிஎம் நிறுவனம் ஏவிஎம் சரவணனிடம் வந்தடைந்தது. அதன் பிறகு சுமார் 40 ஆண்டு காலம், அதாவது தமிழ் சினிமா மட்டுமல்லாது இந்திய சினிமாவிலேயே மிக முக்கியமான பல திரைப்படங்களை ஏவிஎம் சரவணன் இயக்கியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவருடைய ஏவிஎம் சரவணனுடைய மகனாக இருக்கக்கூடிய குகநாதன் அவரிடம் தற்பொழுது இந்த ஏவிஎம் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஏவிஎம் என்பது தமிழ் சினிமாவினுடைய மிகப்பெரிய ஒரு தயாரிப்பு நிறுவனமாக இருந்து வந்திருந்தது. அதிலும் குறிப்பாக 1950ற்கு பிறகு பல வெற்றி திரைப்படங்களையும் பல்வேறு பெரிய திரைப்படங்களையும் இந்த ஏவிஎம் நிறுவனம் தயாரித்திருக்கிறது. சிவாஜி கணேசனை அறிமுகப்படுத்தியதும் இந்த ஏவிஎம் நிறுவனம் தான். சிவாஜி கணேசன் மட்டுமல்லாது பல்வேறு தமிழ் சினிமாவினுடைய முன்னணி நடிகர்களையும் கலைஞர்களையும் அறிமுகப்படுத்தியதும் இயக்குநர்களையும் அறிமுகப்படுத்தியது இந்த ஏவிஎம் நிறுவனம் தான். அதிலும் குறிப்பாக இந்த தென்னிந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு தயாரிப்பு நிறுவனமாக இந்த ஏவிஎம் நிறுவனம் இருந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக 1931ஆம் ஆண்டு தான் இந்த ஏவிஎம் நிறுவனம் தொடங்கி இருந்தாலும் 40க்கு பிறகுதான் ஏவிஎம் நிறுவனனுடைய வளர்ச்சி என்பது பல்வேறு திரையுலகில், அதாவது தமிழ் சினிமா மட்டுமல்லாது தென்னிந்திய சினிமாவிலும் காலோச்ச தொடங்கி இருந்தது. இந்த நிலையில் பல்வேறு முக்கிய நடிகர்கள் ரஜினி, கமல், அதே போன்று விஜய், அஜித் உள்ளிட்ட பல்வேறு முன்னணி நடிகர்களை வைத்து பல திரைப்படங்களும், அதே போன்று இயக்குநர்கள், முன்னணி இயக்குனர் கே பாலச்சந்தர் போன்ற முன்னணி இயக்குநர்களை வைத்தும் பல வெற்றி திரைப்படங்களை இயக்கிய இயக்குநர்களை வைத்து படமாக்கிய தயாரிப்பாளராகத்தான் ஏவிஎம் சரவணன் விளங்கி வருகிறார். இந்த நிலையில் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தற்பொழுது முதலமைச்சர் வருகை தந்து அஞ்சலி செலுத்தி தற்பொழுது புறப்பட்டிருக்கிறார். அவரை தொடர்ந்து பல அரசியல் கட்சி தலைவர்களும் தமிழ் திரையுலக கலைஞர்களும் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.